அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது, அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக எந்தெந்த விஷயங்களில் செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்திற்குள் சூரியன் மற்றும் வித்யாகரகரான புதன் நுழைகின்றனர். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்த சுக்கிரன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. இதுவும் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் நுழையும் போது சந்திரன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் இணையும் போது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 6ல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் நீட்ச கதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வக்ரமும் பெறுகிறார். இது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த மாதத்தில் பல அதிரடியான மாற்றம் கிரகநிலைகளில் ஏற்படும் போது நவ கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய இன்னும் சில மாதங்களை இருக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக ஜென்ம சனியால் ஏற்பட்டு வந்த பல பாதிப்புகள் நிச்சயமாக விலகி நல்ல மாற்றத்தை இந்த டிசம்பர் மாதம் முதலே நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் சுகஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது தனது சுப பார்வையை மிகவும் வலுவாக 8, 10, 12 ஆகிய இடங்களில் பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக விரயத்தில் சுக்கிரனின் மீது சுப பார்வை பதிகிறது. அதே வேளையில் மிக வலுவாக சந்திரனும் இணையும் போது மிக அற்புதமான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக பல மடங்கு நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் சூரியன் மற்றும் வித்யாகரகரான புதன் நுழைகின்றன. எனவே இதுவும் மிக பெரிய அளவில் லாபத்தையும் பொருளாதார ரீதியான உயர்வையும் உறுதி செய்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகளை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள், சிரமங்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றனர். மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் நீட்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். அவர் 6ல் இருப்பதால் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் நுழையக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுப விரயங்களை சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தி கொடுப்பார். சந்திரன் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே சற்று சாதகமாக கும்பராசிக்காரர்களுக்கு வலம் வரப்போகிறார். சாதகமற்ற அமைப்பு என்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது அஷ்டமஸ்தானத்திலும் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக அலைச்சலும் சில ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம். எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் அலட்சியம் இல்லாமல் பார்க்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன. இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான கிரகநிலைகள் 7.5 சனியின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று சாதகமாகவும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலும் சஞ்சரிக்கின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நிறைவடைய இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு
பல்வேறு வகையான விஷயங்கள் காரிய தடையின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான தோஷங்களால் தடைபட்டிருந்த திருமண முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகுங்க. தவறான வரனை நிச்சயித்த நிலையில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான நல்ல யோகமும் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான காரிய தடையும் அலைச்சலும் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. பணிச்சுமை விலகி பொறுப்புகள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. உங்களது கடமையை கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத புதிய நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் வலுவாக கிடைக்க போகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் 7.5 சனியில் ஜென்ம சனியை கடக்கக்கூடிய இந்த இறுதி தருணத்தில் மிக வலுவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகளில் அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. கடுமையான போட்டிகளை சமாளித்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் தன லாபத்தையும் வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைய போகிறது. விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கிறது. சங்கிலி தொடர்போல் கவலை அளித்து வந்த கடன் சார்ந்த விஷயங்களிலும் நிதி சார்ந்த நெருக்கடி சார்ந்த பணிகளிலும் நல்ல மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை ரீதியாக அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதைவிட செல்வாக்கும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் நிறைவாக கிடைக்கும். மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை கும்பராசிக்காரர்கள் கலைத்துறையில் அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தனியாகவே பல்வேறு வகையான அசாதாரண காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. பெற்றோர்கள் ஆசிரியர்களிடம் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் நீங்கி நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை நன்கு கணித்து திட்டமிட்டு திறன்பட செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும். கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் அதிக விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் மேற்கொள்ளக்கூடிய கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கும்பராசிக்கார பெண்மணிகள் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதத்தில் மிகவும் சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.